வணக்கம் அன்பர்களே, இது கால்நடைகள் போகின்ற காட்சிதானே என்று இந்த காணொளியை கடந்து போய்விடாதீர்கள். இது ரீல்ஸ் அல்ல, ரியலான ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு காணொளி. இந்த கிடைமாடுகள் சிதம்பரம் விருத்தாசலம் இடையே உள்ள நெடுஞ்சாலையில் சேத்தியத்தோப்பு அருகே ஆனைவாறு என்ற இடத்தில் ஓட்டிச் செல்லும் போது பதிவு செய்யப்பட்ட காட்சி. கிடைமாடுகள் என்பது கட்டி போட்டு வளர்க்கக்கூடிய மாடுகள் அல்ல, நாட்டு வகை மாடுகள். அதாவது இந்த மாடுகள் ஒரு மந்தையாக, ஒரு கூட்டமாக மேய்ச்சல் நிலங்களுக்கு ஓட்டிச் செல்லப்பட்டு பின்னர் விளை நிலங்களில் இரவு முழுவதும் கிடை போடப்படும். அதாவது அந்த மாடுகள் அங்கே ஒரு மந்தையாக மடக்கி அங்கே கிடை போடுவது நம்மளுடைய விவசாய மரபு. இந்த கால்நடைகள் போடுகின்ற சாணம் மற்றும் அந்த கால்நடைகளுடைய கழிவு நீரான மூத்திரம் வயலுக்கு உரமாக பயன்படும், இயற்கை உரமாக. விளைநிலமும் வளமையாக விளைச்சலை கொடுக்கும். ஆனால் இன்று கிடைமாடு என்பது காண்பதற்கு கூட அரிதான ஒரு காட்சியாகிவிட்டது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இது போன்ற கிடைமாடுகளை கிடை கட்டுவது என்று சொல்வார்கள். அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்களில் சம்பா சாகுபடிக்கு பின்னர் விளைநிலங்களில் கிடைமாடுகளை கிடை கட்டி விவசாய நிலத்தை வளமாக்குவது நம்மளுடைய விவசாயிகளுடைய மரபு. இவையெல்லாம் பார்ப்பதற்கு கூட ஒரு அரிதான காட்சியாகவே நமக்கு தெரிகின்றது. இன்றைய தலைமுறையினருக்கு இது பற்றிய புரிதலும் இது குறித்த எந்த ஒரு செய்தியும் அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. வீட்டில் மாடு வளர்ப்பதே குறைந்து வரும் நிலையில் இது போன்ற கிடைமாடுகள் என்பது இன்று அரிதிலும் அரிதாக உள்ளது. இதுபோன்று கிடைமாடுகள், அதாவது விவசாய உபத்தொழிலாக இருக்கக்கூடிய கிடைமாடுகள் வளர்க்கக்கூடியவர்களை தமிழ்நாடு அரசு ஊக்கப்படுத்துவது அவர்களுடைய வாழ்வையும் மேம்படுத்துவதாக அமையும். விவசாயத்திற்கும் அது நல்ல வளமை சேர்ப்பதாக இருக்கும் என்பதை தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு இதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். கால்நடைகள் நிறைந்த பால்வளம் மிகுந்த கோகுலத்தில் பிறந்த மாயோன் என்று சொல்லப்படுகின்ற கண்ணனை கடவுளாக வழிபடுகின்றோம். காளை மாட்டை வாகனமாக கொண்ட சிவபெருமானை தெய்வமாக வழிபடுகின்றோம். இப்படி நமது வழிபாட்டில் கூட கால்நடைகளுடைய தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இன்று கால்நடை வளர்ப்பது என்பது ஒரு அரிதாகிவிட்டது. அது ஒரு கேவலமான செயல் என்றே இன்று கருதப்படுகின்றது இந்த சமுதாயத்தில். ஒரு மாணவர் சரியாக படிக்கவில்லை என்றால் நீ ஆடு மாடு மேய்ப்பதற்கு கூட லாயக்கு இல்லை என்று திட்டக்கூடிய நிலைதான் இன்றும் தொடர்கின்றது. எனவே இதுபோன்று கிடைமாடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவது விவசாயத்தையும் மேம்படுத்துவதாக அமையும் என்பதை தமிழ்நாடு அரசு புரிந்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.